ஸோ கைஸ் போன வீடியோவில் மெயில் மர்ஜிங் யூஸ் பண்ணி எப்படி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆஃபர் லெட்டர்ஸை 20 செகண்டில் ஜென்ரேட் பண்ண முடியுன்றது தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் பல்காக ஜென்ரேட் ஆன ஃபைல் எப்படி செப்பரேட் பிடிஎஃபாக சிங்கிள் கிளிக்கில் டவுன்லோட் பண்ண முடியுன்றது தான் பார்க்க போகிறோம். அந்த மெயில் மர்ஜிங் வீடியோ பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாய்ஸ் நம்ம போன வீடியோலேயே வந்து எக்ஸலை இதில் ஆல்ரெடி இன்சர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து அந்த எக்ஸலை எங்கே இன்சர்ட் பண்ணன்றதை மட்டும் சொல்லிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மெயிலிங்கை கிளிக் பண்ணி யூஸ் எக்ஸிஸ்டிங் லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட எக்ஸலை இன்சர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸலை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கெங்கே டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரிவ்யூ நமக்கு வந்து ஆல்ரெடி இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து ப்ரிவ்யூ டீட்டெயில்ஸ் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் அண்ட் மர்ஜ் கொடுக்கணும். இந்த ஃபினிஷ் அண்ட் மர்ஜில் தான் வந்து எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டை கொடுக்க போகிறோம். இதில் வந்து 3 டைப் இருக்குது. ஆல் கொடுத்தோன்னா எல்லாமே பல்காக நமக்கு ரெடி ஆகிடும். 10 ஆஃபர் லெட்டர் 20 ஆஃபர் லெட்டர் இருந்தாலும் மொத்தமாக ஒரே வேர்டாவோ இல்லை ஒரே பிடிஎஃபாவோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே இதில் தனித்தனியாக கூட மேனுவலாக சேஞ்ச் பண்ணலாம். ஃப்ரம் டூவில் வந்து உங்களுக்கு என்ன பேஜ்லேருந்து எந்த பேஜ் வரைக்கும் வேணுன்றதை போட்டு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஓகே கொடுத்து தனியாக பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அது பண்ணும்போது ரொம்பவே டைம் கன்சியூம் ஆகும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆல் கொடுத்து எல்லாமே ஒரே வேர்ட் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்க போகிறேன். ஸோ டாக்குமெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் எக்ஸலை இன்சர்ட் பண்ணியிருக்கீங்கல்ல டெம்ப்ளேட் எடுங்க. அந்த டெம்ப்ளேட்டில் டாப் ரைட்டில் மர்ஜிங் டூல்னு ஒன்று இருக்குது. இந்த மர்ஜ் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மர்ஜ் டூல் நான் எப்படி டவுன்லோட் பண்ணி வேர்டில் கொண்டு வந்தேன்றதை இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த மர்ஜ் டூலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் மர்ஜ் டு இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாப்அப் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே எக்ஸல் இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால இங்கே வந்து எக்ஸலில் நம்ம கொடுத்துருக்க காலம் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக இதில் ஜென்ரேட் ஆகிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபைல் நேம் வந்து என்னவாக இருக்கணுன்றதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து கேண்டிடேட்டோட நேம் ப்ளஸ் அவங்க டிபார்ட்மெண்ட்டோட தான் எனக்கு பிடிஎஃப் ரெடி ஆகணும். ஸோ நான் கேண்டிடேட்டோட நேம் ஆட் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைல் நேமில் எனக்கு டேட் வேண்டாம். ஸோ வந்து டேட்டை வந்து நான் தூக்கி விட்டுறேன். இதில் வந்து டைப் ஆஃப் ஃபைல் கேட்குறாங்க. உங்களுக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் ஆகணுமா வேர்டாக டவுன்லோட் ஆகணுமா. ஸோ நான் வந்து பிடிஎஃபை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எல்லாமே தனியாக டவுன்லோட் ஆகணுன்றதுனால நான் ஆல் கொடுத்து இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மர்ஜிங் டூல் மெயில் மர்ஜிங்ன்றது ஃப்ரீ, பட் மர்ஜிங் டூலை யூஸ் பண்ணி நம்ம தனித்தனியாக பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்றதுனால மர்ஜிங் டூல் வந்து 20 டைம்ஸ் வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். 20 டைம்ஸ்க்கு மேலே போனால் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். 18 டைம்ஸ் வந்து இன்னும் இருக்குது எனக்கு. நம்ம ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே சேவ் ஆகணும்னு வந்து கேட்குது. நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதுனால நான் அந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பிடிஎஃப் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து கேண்டிடேட்டோட நேம் அண்ட் அவங்களோட டிபார்ட்மெண்ட் வந்து தனித்தனியாக வேணும்னு போட்டிருந்தேன். அதே மாதிரி தனித்தனி பிடிஎஃபாக எனக்கு வந்து ஈஸியாக வந்துருச்சு. இதே நான் மேனுவலாக பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்பவே டைம் இருக்கும். ஸோ இந்த மர்ஜிங் டூலில் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க இந்த மர்ஜிங் டூலை நான் எப்படி டவுன்லோட் பண்ணேன்னு சொல்கிறேன். ஸோ மர்ஜ் டூல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து mergetools.adin.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இதை கிளிக் பண்ணி கீழே டவுன்லோடுன்னு இருக்கும், அந்த டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டவுன்லோட் பண்ணும்போது இது வந்து ஒரு ஜிப் ஃபோல்டராக தான் வந்து டவுன்லோட் ஆகும். நான் வந்து ஆல்ரெடி ஜிப் ஃபோல்டர் வந்து எக்ஸாக்ட் பண்ணியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எக்ஸாக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இப்படி தான் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம மினிமைஸ் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளாங்கான வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணலாம். பிளாங்க் வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து Alt+F10 கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டாப் லெஃப்டில் விஷுவல் பேசிக்ஸ்னு ஒன்று தெரியுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இது கீழே இமீடியேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. இந்த இமீடியேட்டில் தான் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். பண்ணுங்கள் application.startuppath. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் நமக்கான லொக்கேஷன் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த லொக்கேஷனை நம்ம காப்பி பண்ணி விண்டோஸில் வந்ததுக்கப்புறம் அட்ரஸ் பாரில் போய் அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணுங்கள். யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கான லொக்கேஷன் பாத் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த லொக்கேஷன் ஃபோல்டர் ஃபஸ்ட் வந்து எம்டியாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த மர்ஜ் டூல்னு சொல்லி காட்டுது. நீங்கள் புதுசாக தான் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த யூஆர்எல்லை இதில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான லொக்கேஷன் வந்துடும். ப்ளஸ் வேர்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த மர்ஜ் டூல் வந்து டவுன்லோட் ஆகி இன்சர்ட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மர்ஜ் டூலை ஆட் பண்ணும்போது தான் இவ்வளோ பெரிய ப்ராசஸாக இருக்குது. நம்ம ஒன்ஸ் இதை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸை பிடிஎஃபாவோ இல்லை வேர்டாவோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஹெச்ஆர் ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.